ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, த எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் 3 times the efficiency of B and time taken by C alone to complete the work is 27 days. ஓகே, ஆக்சுவலி இங்கே வந்து டேஸ் லெஸ் when compared to B. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து 3 times ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் பி. ஓகே, அப்போது இங்கே அதாவது மீனிங் என்னென்னா, பி ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு பண்ணாங்க அப்படின்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு பண்ணுறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் 3 times த எஃபிஷியன்சி ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் டேக்கன் பை சி அலோன் டு கம்ப்ளீட் த ஒர்க் இஸ் 27 days. ஓகே, வென் கம்பேர்ட் டு பி. ஓகே, ஸோ சி வந்து இப்போது பி வந்து எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சிங்கன்னா, அப்போ சி வந்து எக்ஸ் மைனஸ் 27 days வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து 27 days லெஸ். நெக்ஸ்ட், இஃப் டைம் டேக்கன் பை பி அண்ட் சி டுகெதர். ஓகே, இஃப் டைம் டேக்கன் பை பி அண்ட் சி டுகெதர் டு கம்ப்ளீட் த ஒர்க் இஸ் 7.2 days. Okay, then find in how many days A alone can complete the work. ஸோ இப்போது பி ப்ளஸ் சி வந்து ஒரு அதே சேம் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 7.2 days எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த 7.2 days-ஐ நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ 72/10 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதை இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணோன்னா 36/5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே இந்த 36 அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் ஒர்க். ஓகே, 36 அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் ஒர்க். 5 அப்படிங்கிறது என்னன்னா ஒன் டே ஒர்க், அதாவது எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ ஒன் டே ஒர்க்குன்னு சொல்லலாம், எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். ஓகே, இந்த 5 அப்படிங்கிறது ஒன் டே ஒர்க் ஆஃப் இல்லை எஃபிஷியன்சி ஆஃப் யார் அப்படின்னா பி அண்ட் சி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இங்கே நமக்கு என்ன தெரியும், ஸோ பியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா. ஓகே, பியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் நமக்கு இங்கே பி ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃப்ராக்ஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அதில் பியோட வேல்யூ வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ சியோட வேல்யூ எவ்வளோ, ஸோ சியோட வேல்யூ வந்து 4. ஓகே, அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் சி வந்து 4. ஓகே, நம்ம அப்படியே அகைன் எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ ஏ பி அண்ட் சி. ஓகே, ஸோ சியோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 1 அண்ட் ஏவோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் திங், இப்போது இந்த 36 இருக்கு இல்லையா அந்த டோட்டல் ஒர்க்கு. ஸோ 36 ஒர்க்கை வந்து இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். ஓகே, 36 தான் வந்து டோட்டல் ஒர்க். அதை ஏ மட்டும் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அண்ட் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 36 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 36/3 days எடுத்துப்பாங்க, விச் இஸ் நத்திங் பட் 12 days. ஓகே, அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 days. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, ராம் கேவ் 50% ஆஃப் his total savings, that is 1682, to his wife and distributed the remaining amount between his two sons Rahul and Ravi. ஓகே, ஸோ ராம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 50% ஆஃப் த அமௌண்ட், அதாவது எவ்வளோ 50% ஆஃப் த அமௌண்ட்னா 1682ல் 50% வந்து அவங்களோட ஒய்ஃப்க்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போது அதாவது 1682ல் 50% எவ்வளோ 841. அப்போ 841 வந்து கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 841 தான் இருக்கும். ஸோ இந்த 841 rupees-ஐ அவங்களோட 2 சன்னுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த 2 சன் யார் யாருன்னா ராகுல் அண்ட் ரவி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், த ஏஜ் ஆஃப் ராகுல் அண்ட் ரவி அட் தட் டைம். ஓகே, அந்த ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் போது ராகுல் அண்ட் ரவியோட ஏஜ் என்னன்னா 18 years அண்ட் 16 years அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 18 years அண்ட் 16 years அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீ டிவைட் த மணி இன் சச் எ வே தட் ஈச் சன் வென் தே அட்டைன் த ஏஜ் ஆஃப் 21 years. ஓகே, அப்போ 21 years அட்டைன் ஆகிறதுக்கு ராகுலுக்கு வந்து 3 வருஷம் இருக்குது, ரவிக்கு வந்து 5 வருஷம் இருக்குது. ஓகே, they would have received the same amount. Okay, so they would have received the same amount at 5% interest compounded annually. Okay, so நமக்கு அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், பிரின்சிபல் இன்டூ 1 + r, that is 5/100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே ராகுலுக்கு வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கும், இது வந்து ராகுல். ஓகே, 3 years எடுத்துக்கும். அண்ட் ரவிக்கு வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கும், எக்ஸ், தட் இஸ் சாரி எக்ஸ் இல்லை ஒய். ஓகே, ஏன்னா சேம் அமௌண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கல. ஓகே,
ஸோ 1 + 5/100 ஹோல் பவர் 2 சாரி 5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு 5 இயர்ஸ் வந்து ரவிக்கு ஆகணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமௌண்ட் ரிசீவ் வந்து சேம். ஸோ அமௌண்ட் ரிசீவ் வந்து சேம் அப்படின்னா 1/1. ஸோ இதை நான் கேன்சல் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே 1 + 5/100 ஹோல் பவர் 3யும் நீங்கள் 1 + 5/100 ஹோல் பவர் 5யும் கேன்சல் பண்ணால் இந்த 5 வந்து நமக்கு 2ஆக மாறிடும். ஓகே, அப்போது x/y வந்து நமக்கு என்ன ஆக போகுதுன்னா 105/100 ஹோல் ஸ்கொயராக மாறப்போகுது. ஓகே, அதாவது 21/20 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நான் 21 ஸ்கொயர் எவ்வளோ 441, 20 ஸ்கொயர் எவ்வளோ 400. ஸோ வாட் வாஸ் த அமௌண்ட் கிவன் டு ரவி? ஸோ ரவி யார் இங்கே? நமக்கு ரவியோட வேல்யூ வந்து என்னென்னு எடுத்தோம் ஒய். ஓகே, ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட்டை இந்த ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க 841 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 841 வருதா? எஸ். ஸோ 841 வருது அப்படின்னா அப்போது இங்கே வந்து நம்ம ராகுலுக்கு வந்து 441 ருபீஸும் ரவிக்கு வந்து 400 ருபீஸும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போது ரவிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 400 ருபீஸ். ஓகே, ஸோ ரவிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 400 rupees. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. A train is 173 meter long. It crosses a platform in 21 seconds with a speed of 20 meter per second. ஓகே, ஸோ ஒரு ட்ரெயின் வந்து 173 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்மை 21 செகண்ட்ஸில் வந்து க்ராஸ் பண்ணுது. அண்ட் அந்த ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னா 20 மீட்டர் per second அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Another train crosses the same platform. Okay, so another train crosses the same platform in the same time. Okay, in the same time with a speed of 18 km/h. Okay, so இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க km/h அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. less than the speed of previous train. Okay, so இங்கே நம்ம 18 km/h வந்து எப்படி மீட்டர்/செகண்டுக்கு மாற்றோம்னா இன்டூ 5/18. அப்போ இது இங்கே ரொம்ப கேன்சல் ஆகும். அப்போது 5 மீட்டர்/செகண்ட் லெஸ். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின். அப்போ செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் என்னவாக இருக்கும்னா 20 - 5 15 மீட்டர்/செகண்டாக இருக்கும். ஓகே, ஸோ 15 மீட்டர்/செகண்டாக இருக்கும். ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் செகண்ட் ட்ரெயின். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியும்? டைம் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, ஸோ டைம் சேம் அப்படின்னாக்கா டிஸ்டன்ஸும், ஓகே, ஸோ டைம் சேம் அப்படின்னா டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இங்கே ஸ்பீட் என்னது? ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து 20 அண்ட் செகண்ட் ட்ரெயின் வந்து 15. அப்போ இதோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 4 and 3. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும்? 4 and 3. ஓகே, பட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைன். ஸோ இங்கே வந்து இங்கே பாருங்கள் எங்கே அது? எஸ். ஸோ இங்கே வந்து டோட்டலாக எவ்வளோ செகண்ட்ஸில் க்ராஸ் பண்ணுறாங்கன்னா 21 செகண்ட்ஸில் வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ செகண்ட்ஸில் க்ராஸ் பண்ணுறாங்க? 21 செகண்ட்ஸில் வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சப்போஸ் இந்த ட்ரெயினும் அதே ஸ்பீடில் போயிருந்தா, ஓகே, ஸோ இந்த செகண்ட் ட்ரெயினும் ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீட்லேயே போயிருந்தா அப்போது 21 மினிட்ஸில், ஓகே ஓகே ஸோ 21 மினிட்ஸில் இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டைம் வந்து 5 மீட்டர்/செகண்ட். ஓகே, அப்போது 21 செகண்ட்ஸில் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக க்ராஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா 105 மீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்கோம்? 105 மீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே டிஸ்டன்ஸ், ஓகே, ஸோ இந்த 4-3 விட்டுருங்க. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 173 மீட்டர்ஸ். ஓகே, அப்போது இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து ஓகே எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் ஆகிருக்குன்னா அந்த 21 செகண்ட்ஸில் 105 மீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகே, அப்போது அதில் வந்து நான் 105 சப்ராக்ட் பண்ணேன்னா 68 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? அப்போ இந்த 68 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லென்த் ஆஃப் செகண்ட் ட்ரெயின். ஓகே, இந்த 68 மீட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் செகண்ட் ட்ரெயின். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எ போட் டேக்ஸ் ஆஃப் டைம் டு கவர் எ சர்டைன் டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம், ஓகே, தென் அப் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைம் வந்து ஓகே ஸோ டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும், ஓகே, ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் வந்து ஆஃப் அப் ஸ்ட்ரீம். ஓகே, அப்போது ரேஷியோ வந்து 1:2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சர்டைன் டிஸ்டன்ஸ். ஓகே, அதாவது சேம் டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் ஸ்பீடும் டைமும் எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்க போகுது. ஓகே, ஃபைன். அப்போது 1:2 அப்படிங்கிறது நமக்கு 2:1
1 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இந்த டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஸ்பீட் ஆஃப் போட் வந்து எப்படி சொல்லலாம், 1.5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து 0.5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ரேஷியோவில் சொல்லணும் அப்படின்னா. அதர்வைஸ் நம்ம இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ரேஷியோ வந்து 3:1 இருக்கும். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ வந்து 3:1 இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 24 கிலோமீட்டர் மோர் தென். ஓகே, 24 கிலோமீட்டர் மோர் தென் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, 2. அப்போ இந்த 2 தான் வந்து 24. அப்போது இந்த 3 வந்து எவ்வளோ ஆக போகுது, 36. இந்த 1 வந்து எவ்வளோ ஆக போகுது, 12. ஸோ ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் வந்து ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது 24 கிலோமீட்டர் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் to cover the distance 168 kilometer upstream and downstream. Okay, so 168 kilometer upstream and 168 kilometer downstream. So upstream அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ 36க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது, 24. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ 36க்கும் 12ம் ஆட் பண்ண நமக்கு 48. ஓகே, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணால் இது எனக்கு 1 டைம், இது வந்து எனக்கு 7 டைம். சிமிலராக 48 கேன்சல் பண்ணால் இது எனக்கு 1 டைம், இது வந்து எனக்கு 3.5 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ 7 + 3.5 எவ்வளோ, 10.5 hours. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.5 hours. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, 2 vessels K and L contains banana shake and mango shake in the ratio 2:3 and 3:5 respectively. ஓகே, ஸோ 2 வெசில் இருக்குது, K and L. இதில் பனானா ஷேக் அண்ட் மேங்கோ ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ வெசில் ஏல ரேஷியோ என்னன்னா 2:3. ஓகே, வெசில் எல்ல ரேஷியோ என்னன்னா 3:5. ஓகே, next, if 80 liters of the mixture is removed from vessel K, okay, and poured in vessel L, the ratio of banana shake to mango shake in vessel L becomes 5:8. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இனிஷியலாக வந்து கேல வந்து 2x and 3xஆ இருக்குது. ஓகே, 2x and 3xஆ இருக்குது. ஸோ இதிலிருந்து நான் வந்து 80 liters ஆஃப் த மிக்சர் வந்து வெசல் கேலேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 80 liters-ஐ ஓகே 80 liters-ஐ 2:3 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணால் இதிலேருந்து நான் 32 liters-உம் ஓகே இங்கேருந்து நான் வந்து ஒரு 48 liters-உம் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் poured in vessel L. ஓகே, சாரி, poured in vessel L, then the ratio of banana shake and mango shake in vessel L becomes 5:8. okay, so initially வந்து vessel L ல banana shake வந்து 3x ஆகும், mango shake வந்து 5x ஆகும் இருக்குது. ஸோ இதில் நான் 32 ரிமூவ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இதை வந்து நான் இங்கே இந்த வெசில் எல்ல தானே போர் பண்ண போகிறேன். அப்போ 32 எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும், இங்கே 48 எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அதனால இதோட ரேஷியோ வந்து என்ன ஆகுதுன்னா 5:8 மாறுது. ஓகே, ஸோ இங்கே கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் பனானா ஷேக் இன் வெசில் எல். ஓகே, ஸோ இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் பனானா ஷேக் இன் வெசில் எல். ஓகே, ஸோ இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே 24x ப்ளஸ் ஸோ 8 2s are 16, ஸோ 256 is equal to 25x plus 240 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ வந்து நான் 16 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து நான் 16 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் பனானா ஷேக். ஓகே, ஸோ இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் பனானா ஷேக் தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் பனானா ஷேக் என்னது, ஸோ எங்கே பனானா ஓகே வெசில் எல்ல 3:5. அப்போ நம்ம வந்து 3x தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 16 அப்படின்னா இப்போ 3xோட வேல்யூ வந்து 48 liters. ஓகே, அதர்வைஸ் இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இனிஷியலாக 3:5 ரேஷியோவில் இருக்குது. ஓகே, ஃபைனலாக என்ன ரேஷியோவில் மாறுது, 5:8 ரேஷியோவில் மாறுது. ஓகே, அண்டு கேலிருந்து என்ன ரேஷியோவில் எடுக்கிறாங்கன்னா 2:3 ரேஷியோவில் எடுக்கிறாங்க. அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 2ஆக இருக்குது, இங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 3ஆக இருக்குது. ஓகே, அண்ட் நம்ம இங்கே என்ன பார்த்தோம், 80 வந்து 2:3 ரேஷியோவில் பிரித்தா இது வந்து நமக்கு 32 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது இந்த 2 பார்ட் தான் வந்து 32. அப்போ நெக்ஸ்ட்டு 3 பார்ட் என்னது, நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ 3 பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 48. ஓகே, அப்போ 2 பார்ட் வந்து 32 அப்படின்னா 3 பார்ட் வந்து 48 liters. ஓகே, ஃபைன்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.